வாங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா 15, காஞ்ச மிளகா ஒரு 8, அதுக்கடுத்தது பிரியாணி பட்டை, லவங்கப்பூ, இஞ்சி, பூண்டு, அதுக்கடுத்தது தேங்காய், இது எல்லாமே தேவைப்படுதுங்க. மசாலா ஐட்டத்தில் என்னென்ன தேவைன்னா கஸ்தூரி மேத்தி, ரெட் சில்லி, அப்புறம் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கடல மாவு. நம்ம எவ்வளோ வாட்டர் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற போல் தேவைப்படுங்க. மக்களே, தேங்காவை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, புதினா, பிரியாணி இலை, பிரியாணி பட்டை, லவங்கப்பூ, ஸ்டார் பூ, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு என்ன பண்ணணும்னா மிக்சியில் நல்லா மைய அரைச்சி பேஸ்ட்டு போல் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் குருமா, மசால் பூரி குருமா ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டு அவசியங்க. இந்த பேஸ்ட்டுனால மட்டுமே அந்த மசால் பூரி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாங்க. மசால் பூரி குருமா செய்யறதுக்கான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. தேவையான எண்ணெய் மட்டும் எடுத்துக்கணுங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கணும். சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற போலதாங்க போடணும். நிறைய போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டணும். கலர் பவுடர் லைட்டாக ஆட். நம்ம ரெடி பண்ண குருமா தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச கடல மாவு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக நிதானமாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி தொழவிட்டே இருக்கணும். அப்போ அது குருமா ரேஞ்சுக்கு கட்டியாக கொஞ்சம் திக்காக வரும். ஸோ இந்த குருமா நீங்கள் செய்யும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். இதை ஊற்றி நீங்கள் அந்த மசால் பூரியில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான் மக்களே, நம்ம மசால் பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. பார்த்தாலே தெரியும் அழகாக வந்துருக்குங்களா, கட்டியாக இருக்குங்களா. போதும் 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 அப்படியே மக்களே, இப்போ நம்ம மசால் பூரி ரெடி பண்ணலாம் வாங்க. ஆனியன் அந்த கொத்தமல்லி காஞ்சிப்ஸ் மேலே இந்த குழம்பு மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.